ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 17ஆவதாக மணலி அடுத்த மாத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரது வீட்டில் இருந்து 9 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. வழக்கறிஞர் ஹரிஹரனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சிவா கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்ட பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், ராமு ஆகியோர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொலைக்கு கூலியாக 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கியதாக கைது செய்யப்பட்ட பெண் தாதா அஞ்சலைக்கு பணம் எப்படி வருகிறது என்று விசாரித்த போது கஞ்சா விற்பனை, கந்து வட்டி உள்ளிட்டவை மூலம் அவர் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தது தெரிய வந்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டு புளியந்தோப்பைச் சேர்ந்த கேப்ரிங் உரிமையாளர் முகமது அசாருதீன் என்பவருக்கு அஞ்சலை நேரடியாக 9,50,000 ரூபாய் வட்டிக்கு கொடுத்துள்ளார். தனது மகள் சங்கீதா மூலம் 11 லட்சம் ரூபாயும், திருநங்கை அலினா என்பவர் மூலம் 10 லட்சம் ரூபாயும் வட்டிக்கு கொடுத்துள்ளார். இதற்கு வட்டியாக மட்டும் 80 லட்சம் ரூபாய் வரை முகமது அசாருதீன் திருப்பிச் செலுத்திய நிலையில் மேலும் பணம் கேட்டு அவரை அஞ்சலை மிரட்டுவதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் முகமது அசாருதீனிடம் கடனாக பணம் கொடுத்து 30% முதல் வட்டிக்கு வட்டி போட்டு கந்து வட்டி கேட்டு அஞ்சலை மிரட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அஞ்சலையை மீண்டும் கந்துவட்டி வழக்கில் போலீசார் கைது செய்தனர். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்த போது அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். அவரை கொலை வழக்கில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள ரவுடி சிசிங் ராஜா இருக்கும் இடத்தை கண்டறிவதற்காக அவரது உறவினர்களை பிடித்து விசாரித்து வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதுவரை இந்த கொலை வழக்கில் அருள், மலர்கொடி, ஹரிஹரன், ஹரிதரன், சிவா உள்ளிட்ட 5 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்போ செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் சிவகுருநாதன் மீது உதவி காவல் ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் சரவணகுமார்.